எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப் பக்கம் வந்து வீடியோஸ் போடுறதில்ல, ஷார்ட்ஸ் போடுறதில்ல, எதையுமே பண்ணுறதில்ல. உனக்கெல்லாம் எதுக்கு யூடியூப் அப்படின்னு கேட்குறீங்க. அதனாலவே தெரியுது நீங்கள் கேட்குறது. என்ன பண்ணுறது, ஒரு சில காரணங்களால் வந்து யூடியூப் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல. அது வந்து சாரி கேட்டுக்கிறேன், சரிங்களா? வேற என்ன? அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணணும். இதுதான் எங்க புது தெரு. நீதான் பேசுறியம்மா, எவ்வளவு அழகா பேசுறாங்க பாத்தீங்களா? என்ன திட்டுறதுக்குனே பேசுறாங்க. இதுதான் பாத்ரூம். செருப்பு பருப்பெல்லாம் காமிக்க கூடாதுமா. சரி, ஓகே. இதுங்க பேக் வா வாசப்படி ஃபுல்லாக கவர் பண்ணு. நான் வாய்ஸ் பின்னாடி வாய்ஸ் அவர் கொடுத்துப்பேன். இது இப்போதான் வந்ததுனால கொஞ்சம் மூட்டையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இன்னும் சரி பண்ணணும். இதுதான் இங்கே பெட்ரூம். பார்த்தீங்களா, இங்கேயும் துணி இவ்வளோ இருக்கு, இதெல்லாம் மடித்து வைக்கணும். இதுதான் பூஜை ரூம். இதெல்லாமே இன்னும் அடுக்கணும். அழகா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. எங்க அக்கா அழகா இருக்கா. அக்கா எப்படி மூஞ்ச காமி. அழகா இருக்கா. அப்படியே முகத்தை கொஞ்சம் காட்டுங்கோ. மாட்டேன், ஒரு முறைமா காட்டுங்கோ. முடியாது. நான் காட்டுறேன் கூட. வேணாம், நான் காட்டுறேன். ஓ, நான் கட் பண்ணிட்டேன். ஸ்ரீனிதா பெருக்குகிறாள். முதல் முறையாக உலக வரலாற்றில் முதல் முறையாக ஸ்ரீனிதா வாசல் பெருக்குகிறாள். ஒன்பது புள்ளி கோலமா இல்லை 10 புள்ளி கோலமா தெரில. எஸ், போட்டுட்டு எண்ணி சொல்கிறியா? போடும். சூப்பரு. புது வீட்டில் ஸ்ரீனிதா கோலம் போடுறா. நேற்று தான் வீட்டு வந்து பால் காய்ச்சினோம். இன்னைக்கு வந்து வாசல் தெளித்து குழந்தை வந்து கோலம் அழகாக போட்டுட்டு இருக்கா. பெரியம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறா. அப்படி தானே சிந்தா? எஸ், ஆமாம். என்ன கோலம்? 9 புள்ளியா 10 புள்ளியா? 13 நினைக்கிறேன். அவ்வளோ பெருசெல்லாம் போடாத, குட்டியாக போட்டு வா. ஏன்னா போது போச்சுல்ல, மழை வர மாதிரி இருக்கு, நனைஞ்சு போயிடும். லிமிட்டாக போடு, போதும். சரியா? சின்ன குளம் தான், போட்டு வா. புள்ளி வைக்கிறா என் பொண்ணு, புள்ளி வைக்கிறா. என்னடியா? போடுறி. எது புள்ளி வைக்கிறா என் பொண்ணு, புள்ளி வைக்கிறான்னு படம். அது என்ன, ஒரு புள்ளி கிட்ட இருக்குது, ஒரு புள்ளி தூரம் இருக்குதா? மக்களே பாருங்க, என் பொண்ணு கோலம் போடுற லட்சணத்தை. எல்லாம் வெள்ளை குழமாவில் போட்டா, நீ பச்சை குழமாவில் போடுற. ஓஹோ, பரவாயில்ல, போடு. பச்சை கலரில் போட்டா எல்லாமே வந்து பச்சைன்னு இருக்கணும் போடுறியா?
ஜனங்களே பார்த்துக்கோங்க, நீங்களும் கேட்டுக்கோங்க. தெரியாத ஒரு விஷயத்தை என் பொண்ணு சொல்கிறா, தெரிஞ்சுக்கோங்க. அப்படிதானே? எஸ். பச்சையை காட்டினால் பாய்ந்து ஓடும்னு சொல்லுவாங்களே ட்ரெயின், அந்த மாதிரியா? இது எந்த பக்கம் ஓட போகுது தெரியல இந்த கோலம். இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா போடுங்க போடுங்க, அழகா போடுங்க. பரவாயில்லையா, வலிச்சு வலிச்சு போடுற போலக்குது கோலத்தா. போடு 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 போடு. இதுக்கு பேர் தான் நான் வலிச்சு வலிச்சு போட்டேன்னு சொல்றதா? எது 5 புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி அதை பெருசு பெருசாக போட்டேன். ரைட்டு. போடு 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 போடு. கரெக்டு தான், போடு. காலைக்கிழமை மிர்ச்சியோ, அப்புறம் நீ தான் எனக்கு உட்கார வச்சு சோறு போடணும் பார்த்துக்க. என்ன பண்ணுற அந்த? என்ன க்ளீன் பண்ணுறீங்க? வாவ், பரவாயில்லையே, நல்ல பிள்ளை, நல்ல பழக்கம்தான். மாதத்தில் எத்தனை நாள் க்ளீன் பண்ணுவேன்? ஒரு 2 நாள். 2 வாரத்துக்கு ஒரு முறை ஆக மொத்தம். ஓகே, சூப்பர் சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா இதா? யார் சொல்லி கொடுக்கணும்? இல்லை, நீயா செய்கிறியா இல்லை யாராச்சும் வீட்டில் சொன்னாங்களா சீப்பை கழுவு சொல்லி? யாரும் சொல்லலை, நீயா செஞ்சுக்கிட்ட? லீவ்ல. ம், சரி சரி. எத்தனை சீப்பு இருக்கு மொத்தம்? இன்னும் இருக்குமே, இன்னும் இருக்கு. இதுதான் இருக்கணும், பேன் வரைச்சதுலாம் இல்லை. போம்மா, போய் எடுத்துட்டு வா போ. அக்கா கிட்ட கூட க்ளீன் பண்ணட்டும். அது நான் கேட்கணும். நாங்களும் பண்ணுவோம். நீங்களும் பண்ணுங்க. அக்காவும் தங்கச்சி சேர்ந்து க்ளீன் பண்ணுறீங்க. நீங்கள் அக்கா தங்கச்சி தான் பண்ணுங்க, நாங்கள் பண்ணுவோம். பண்ணுங்க பண்ணுங்க. இந்த வீடு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, வீடு வந்து புதுசாக மாறி இருக்கும். இது வந்து உங்களுக்கு நியூ அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடு வந்து, இந்த வீட்டுக்கு வந்து 2-3 நாள் ஆகுது. இன்னும் இந்த வீடு வந்து கிளியராக ப்ராப்பராக எடுத்து எதையும் வைக்கல. திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே மூட்டை மூட்டையாக வச்சுருக்கோம். பார்த்துக்கலாம். ஒன்லி 3 days ஆகுது. எஸ். எனக்கு மறந்து